எப்போவாவது நீங்கள் சில் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். பட் ரெகுலராக சில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான சக்தி வந்து பாதிக்கப்படும். இன்னும் சில ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ நம்ம தொடர்ந்து அதிக குளிர்ந்த தண்ணியை கடகடன்னு நம்ம டைரெக்டாக வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வேகஸ் நரம்பையும் வந்து இது பாதிக்குது. அதனால் நமக்கு கொஞ்சம் படபடப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இது நம்ம பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் வந்து பாதிக்கிறதுனால நமக்கு மன அமைதியும் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சில் வாட்டர் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் நல்லா நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடை வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுக்கு சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வெதுவெதுப்பான ஒரு வெந்நீரோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுக்கு வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி கொழுப்பு செரிமானத்தையும் வந்து அது தூண்டும். இந்த சுக்குல இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற வேதிப்பொருள் கேஸ்ட்ரிக் எம்ப்டிங், அதாவது வந்து அந்த உணவு வந்து முறையா செரிமானமாகி பெருங்குடலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வேகத்தை வந்து இது அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுனால நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். வயிறும் கரெக்டான சமயத்தில் வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில் நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு, வயிறு வலி வராமல் இருக்கிறதுக்கு, செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சோடா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம்லாம் இருக்குது. அதை தவிர்த்துட்டு நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தொடர்ந்து சில் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ப்ளோட்டட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பெண்மணி கேட்ட மாதிரி தான். ஏன்னா நிறைய வீட்டில் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி, ஒரு யங் ஏஜில் இருக்காங்க, ஒரு 20+ இருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே இந்த சில் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இந்த 4 டைமில் வந்து பண்ணக்கூடாது. காலையில் எழுந்தவுடனே சில் வாட்டர் குடிக்கிறது, சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து சில் வாட்டர் வந்து குடிக்கிறது, அதே மாதிரி வெளியில் போயிட்டு நல்ல உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது வந்து சில் வாட்டர் குடிக்கிறது, மாதவிடாய் காலகட்டத்தில் சில் வாட்டர் குடிக்கிறது. இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள்.